இதோட 5வது வடை சாப்பிடும். 5-6 வடை தானே, குட்டி வடை தானே, 10 வடை கூட சாப்பிடு. வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு சுவையான சமையல் காணொலியோட சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கி மொறு இருக்கிற பருப்பு வடை எப்படி செய்கிறேன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து வரும். முதல்ல பருப்பு வடை செய்கிறதுக்கு தேவையான அந்த பருப்பை 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடணும். அதுக்கு தேவையான பொருட்களை நான் காட்டுறேன். வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, அதோட செத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய்னு சொல்லலாம். சரி, நாங்கள் இப்போ வெட்டி துண்டு துண்டாக வைக்கப்பட்ட வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, அதோட 4-5 செத்தல் மிளகாயையும் போட்டு அரைச்செடுக்கப்புறம் அது மாதிரி அரைக்கக்கூடாது, சின்ன சின்ன துண்டு துண்டுகள் ஆற மாதிரி அரைச்செடுக்கணும். பாருங்கள் இப்படியே அரைக்கிறேன்னு. இப்போ இந்த அளவு பதத்தில் தான் இனி அதுக்கப்புறம் நான் பருப்பை போட்டு அடிப்போம். சரி, அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னுச்சுன்னா கொஞ்சம் பருப்பு எடுத்து வேறையாக வச்சிடணும். ஏனென்று சொன்னால் அந்த பருப்பு நாங்கள் வடையை பொரிச்செடுக்கும் பொழுது முழு பருப்பு இருந்தால் தான் அது ஒரு சுவையும் அப்படியே கடிபடும் போது அந்த சத்தத்தோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வடிவாகி இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் முழு பருப்பு அதிகளவான பருப்பு வடையில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சமாக நான் நிறையா எடுத்து வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு பாரும் அதை அரைச்சி எடுத்த எந்த பருவத்தில் இருக்குன்னு பாருங்கள். இந்த இப்போ அரைச்சி எடுத்தால் இப்படி இருக்குது. எந்த ஒரு இதுவுமே போடலை, மாவும் போடலை, எந்த ஒரு மாவும் போடலை. இது தனியாக பருப்பை மட்டும் அதை அரைச்சி எடுத்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பதத்தை. இப்போ அதில் ஆல்ரெடி நாங்கள் அந்த பருப்பை முழு பருப்பையும் அரைச்சதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போடப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, அதோட பச்சை வச்சுக்காய் எல்லாத்தையும் போட்டு பிரட்ட போகிறோம். நல்லா பசஞ்சு விடணும். அப்போ தான் அது வடிவாக எல்லா பக்கமும் எல்லாத்துலேயும் போட்டு அது உப்பு எல்லாம் கலந்து வரும். அப்போ நல்லா இவ்வளோக்கும் உங்களால் அது நல்லா பசஞ்சு விடணும். நல்லா பசஞ்சு விடுங்க. சரி, இப்போ நாங்கள் அதில் கடைசியாக அந்த பச்சை வச்சுக்காய் போடுறோம். அதோட பெரிய சீரகம் ஆட் பண்ணுவாங்க, சோம்புட்டு சொல்லுவாங்க. நீங்கள் சோம்பு பாருங்கள், இதுதான் பருவம் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இது சின்ன நசிரம் என்னென்னு சொன்னால் சின்னாக்களுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி சின்ன குட்டி வடையாக சுட்டு எடுக்கிறோம். சோம்பு நிறைய பேர் சோம்பு ஆட் பண்ணுவாங்க. கட்டாயம் சோம்பு நிறைய ஆட் பண்ணுவாங்க. இவன் சின்னாக்கள் சோம்பு சாப்பிடாதாலும் நாங்கள் சோம்பு அதாவது பெரிய சீதம் போடலை. சரி, இப்போ எண்ணெயை சூடாக்கிட்டு பிடிச்சி போடுறோம். அது பொன்னிறமாக வரும் வரைக்கும் 2 பக்கமும் அப்படியே வடிவாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே பொரிஞ்சிடும். சின்ன வடை எண்ணெயோடைய ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பொரிஞ்சிடும். பெரிய இதாக போட்டிங்கன்னா அது டைம் கொஞ்சம் எடுக்கும். உள்ளே இருக்குது அது நல்லா வெந்து வரும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்ல பொன்னிறமாக முரண்டு இருக்கும். நல்ல டேஸ்டியான வீட்டில் சிறுவர்களுக்கு இல்லை பெரியாருக்கு எல்லாருக்கும் சாப்பிடக்கூடிய மொறு பருப்பு வடை ரெடி. மறந்துடாமல் இதை வீட்டில் சின்னாக்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது போன்ற இன்னும் ஒரு காணொளியில் நாங்கள் சந்திப்போம். அதுக்கு முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ண வாங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.